கனிடை ஏறிய சுளையும் முற்றல் கழிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாயிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுவீர் என்பே கண்டேன். பாரதிதாசன். பறப்பதிலே புறா அழகு, பாடுவதில் குயில் அழகு, ஆடுவதில் மயில் அழகு, ஓடுவதில் மான் அழகு, அசைவதிலே தேர் அழகு, சுற்றுவதில் புவி அழகு, சுடுவதில் சூரியன் அழகு, உறவினில் நட்பழகு, உறைவதில் பணி அழகு, விழுவதில் அருவி அழகு, தவழ்வதில் குழந்தை அழகு, வளர்வதில் பிறை அழகு, விளைவதில் பயிர் அழகு, குதிப்பதில் கடல் அழகு, குளிர்ச்சியில் தென்றல் அழகு, குனிவதில் நெற்கதிர் அழகு, நிறங்களில் கருப்பழகு. ஐயா நான் கருப்பதான் இருக்கேன். மலர்களில் ரோஜா அழகு, மொழிகளில் உலகின் முதல் மொழியாம் எம்மொழியாம் செம்மொழி அழகோ அழகு பேரழகு. அந்த அழகு தமிழால் அவையோரை வணங்குகிறோம். TSC தமிழ் சமூக குழுமம் 3 ஆண்டுகளில் கலை, பண்பாடு, இலக்கியம் ஆகிய துறைகளில் மிக உன்னதமான ஒரு இடத்தை இந்த நெய்வேலி மாநகரில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலும், ஏன் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ஆதரவாளர்களையும் ரசிகர்களையும் பெற்று ஒரு ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த TSC தமிழ் குழுமம் கலை பண்பாட்டு துறைகளை மட்டுமே காலூன்றி வேரூன்றி நிற்காமல் மக்கள் சமூகத்திலே, குறிப்பாக NLC இந்தியா நிறுவனத்தினுடைய தூய்மை இந்தியா திட்டத்திலும் பாதுகாப்பு வார விழாவிலும் இந்த கொரோனா போன்ற பேரிடர்கள் எல்லாம் தன்னை முழு அர்ப்பணிப்போடு இணைத்துக் கொண்டு பங்காற்றி ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு நற்பதிப்பையும் பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, கலை, இலக்கியம் போன்ற எல்லா நிலைகளிலும் வில்லுப்பாட்டு, சொல்லுப்பாட்டு, இசை, மெல்லிசை, வில்லிசை, பலகுரல் நிகழ்ச்சி, பந்திரமா, தந்திரமா போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நடத்தி மக்களுடைய மனத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த TSC தமிழ் சமூக குழுமம் தனது 99வது நிகழ்வாக இந்த பட்டிமன்றத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றுக் கொடுத்தவர்களா கற்றுக் கொடுத்தவர்களா? ஒரு முகத்திற்கு பார்ப்பதற்கு 2 கண்களை இயற்கை படைத்திருக்கிறது. அதிலே எந்த கண் சிறந்த கண் என்று சொன்னால் சொல்ல முடியுமா? தாய் தன் கருவிலே குழந்தையை தாங்குகின்ற பொழுதே இந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பத்தியம் இருந்து தனது உணவுகளை, ஆசைகளை தியாகம் செய்து கருவிலே 10 மாதம் சுமக்கிறார். குழந்தை வந்ததற்கு பிறகு தாய்ப்பாலை கொடுக்கின்ற போதெல்லாம் ஒரு மூலிகை சார்ந்த உணவுகளையும் குழந்தைக்கு ஒத்துவராத உணவுகள் எல்லாம் தவிர்த்து அந்த அடிப்படையாக அந்த சிந்தனைகள் எல்லாம் தன் மகன் சிறந்த ஒரு சாதனாக வர வேண்டும் என்று கனவு காண்டு அந்த கருவிலே ஊட்டி வளர்க்கின்றார் தாய். தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காக தந்தை கோவணத்தை கட்டிக்கொண்டு தன் மகன் ஆங்கில பள்ளியிலே படித்து ஒரு உயர்கல்வி பெற வேண்டும், ஒரு உயர்ந்தவனாக வர வேண்டும் என்பதற்காக அவன் கழுத்துப்பட்டை டை என்கின்ற அந்த ஆடையை வாங்கி கொடுத்து அழுது பார்க்கின்றவன் தந்தை. இப்படி 2 பேருமே சமமானவர்கள். யாரும் பெற்றோர்கள் 2 பேர்களுமே பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், தியாகம் செய்தவர்கள். தன்னுடைய ஆசைகளை, தேவைகளை துறவியாக வாழ்ந்து அந்த மக்களினுடைய எதிர்காலம், தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக முழுமையாக அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் பெற்றோர்கள் அல்லவா? இந்த பக்கம் ஆசிரியர்கள் பெறாத பிள்ளைகளுக்காக, பல ஆயிரம் பிள்ளைகளுக்காக தன்னுடைய கனவுகளை, ஆசைகளை எல்லாம் தன்னுடைய மக்களை எல்லாம் வீட்டிலே விட்டுவிட்டு இங்கே இருக்கின்ற பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக அவருடைய கனவுகளை, பெற்றோருடைய கனவுகளை, அவருடைய திறமைகளை, உள்ளே ஒளிந்திருக்கின்ற அத்தனை ஆற்றங்களையும் அறிந்து தெளிந்து அவர்கள் சொல்ல வேண்டிய பக்கத்திலே அவர்களிடம் சொல்லி அவர்களை பெரிய அளவிலே ஒரு ஒளி கொண்டு செதுக்கி ஒரு சிற்பியாக ஒளிர செய்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களும் சமமானவர்கள் தானே. ஆனால் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்களே, எப்படி தீர்ப்பை வழங்குவது? இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். மிக அருமையான பேச்சாளர்கள், பெற்றோர்கள் தான். என்னதான் நீங்க சொல்லுங்க,
இந்த உலகத்திற்கு இந்த பெற்றுக் கொடுத்த பெற்றோர்கள் அல்லவா அவருடைய எதிர்காலத்திற்கு பெரிதும் பெரிதும் துணையாக இருக்கிறார்கள் என்பதை பேசுவதற்காக இங்கே இந்த அணியிலே அமராவதி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்கள் வங்கியிலே பணிபுரிந்தாலும் கூட இசை, நாடகம் ஆகியவற்றிலே ஈடுபாடு கொண்டு கலை சேவை ஆற்றுவதிலும் அதிகமாக தன்மானத்தோடு அவருடைய கணவரும் துணையோடு மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த பட்டிமன்றத்திலே பெற்றோர்கள் தான் நடுவர்களே, பெற்றவர்கள் தான் என்று ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை வாதிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த அணியிலே அவர்களோடு வலு சேர்ப்பதற்காக இந்த டிஎஸ்சி தமிழ் சமூக குழுவம் உருவாவதற்கு அடித்தளமிட்டவர்கள் மூவேந்தர்கள் கணேசன், திருஞானம், சிவகுமார். அதிலே ஒரு முக்கியமான ஒரு தலகர்த்தமாக இருந்து இந்த உருவாக்கின்ற அழகு பார்க்கின்ற திருஞானம் அவர்கள் இசை, நாடகம் போன்ற பன்முக கலைஞர், சிறந்த பேச்சாளர். அவர்கள் பெற்றோர்கள் தான் என்று தன்னுடைய வாதத்தை எடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் அல்ல, பெற்றோர்கள் பெற்றுக் கொடுத்து விட்டு அவருடைய கடமையை முடித்துக் கொண்டார்கள். அவருடைய எதிர்காலத்தை பெரிதும் பெரிதும் ஒரு முன்னேற்றமாக ஒரு மாற்றுவதற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் என்பதை பேசுவதற்காக இங்கே என்எல்சி நிறுவனத்திலே ஒரு சிறந்த பொறியாளராக பணி செய்து கொண்டு கலை இலக்கியத்திலே அதிகமான ஈடுபாடு கொண்டு பாலிமர் தொலைக்காட்சியிலே பட்டிமன்ற பேச்சாளராக புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல தன்னுடைய பிறந்தது மும்பையிலே பிறந்திருந்தாலும் தமிழ் மண் என் மண், இந்த தமிழை என்றும் நான் மறக்க மாட்டேன், தூக்கி பிடிப்பேன் என்று சொல்லி தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருந்தாலும் கூட சிறந்த தமிழ் ஆர்வமாக தாய் தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக அருமையாக வாதிடுவதற்காக ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று மிக அற்புதமாக வாதிடுவதற்காக நம்முடைய திருமதி தீபா அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி அறிஞர் பெருமக்களாக வந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கின்ற பொழுது இருவருமே சமநிலையில் இருக்கின்றார்கள். இரு கண்களுமே பார்ப்பதற்கு உதவுகின்றதான். இதில் எந்த கண் பெரிதும் உதவுது என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிஞர் பெருமக்களை அழைத்து அவருடைய வாதத்தை கேட்டு அதற்கு பின் தான் நாம் தீர்ப்பை வழங்க முடியும். அதற்காக முதலில் நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்களே என்ற அணிக்கு முதல் பொறுப்பாளராக தலைமை பொறுப்பாளராக வாதாட திருமதி அம்மையார் அமராவதி அவர்களை அன்புடன் என்னை வளர்த்த தமிழுக்கும் என்றும் இளமையுடன் நம்மோடு வாழும் தமிழுக்கும் அவையோருக்கும் நடுவோருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது பெற்றோர்களே என்ற நல்ல தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஆராரிராரோ ஆராரிராரோ நீ யாராக வருவாயோ. கவி சக்கரவர்த்தி கம்பனை போலவா, புவியாண்ட மன்னனை போலவா, அப்துல் கலாம் போலவா, கைதேர்ந்த அரசியல்வாதி ஆவாயா என்று தாளாட்டும் போதே நம் பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைத்து அவர்களை வளர்க்கிறார்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது பெரிய கான்வென்ட்டில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். நம்ம பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா படிக்கணுன்றதுக்காக எவ்வளவு பாடுபட்டாவது அங்கே கொண்டே பிள்ளைங்களை சேர்த்து அதுக்காக பாடுபட்டு பெற்றோர்கள் பணம் சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. கதையில அது உண்மையா நடந்ததுதான். எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுல இருக்கும்போது 4 வயசு வரைக்கும் அவரால் பேச முடியாது. அப்படி அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஏன், எதுக்கு, எப்படி இன்னும் பல கேள்விகள், சந்தேகத்துக்கு அவரோட சந்தேகத்துக்கு பதில் சொல்ல அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரால முடியல. அவங்க என்ன பண்ணினாங்க, உங்க பையன் மனநிலை சரியில்லை, அவனுக்கு படிக்கிறதுக்குரிய தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அதை படிச்சுட்டு மடிச்சு வச்சுட்டாங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆசிரியர் என்னம்மா எழுதி கொடுத்தாரு அப்படின்னு. உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்கே ஆசிரியர்களுக்கு திறமை இல்லையா, அந்த அளவுக்கு பெரிய பாட புத்தகமும் அங்கே இல்லையாப்பா, நாமளே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்டா நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவங்க பெற்றோர்கள் தானே ஐயா. வேற யாரு? பெற்றோர்கள் அவருடைய எதிர்மறையான கருத்துக்களை கூட
நேர்மறையான கருத்துக்களா மாத்தி அந்த குழந்தையை பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்கன்னா அது பெற்றோர்கள் தானே. தாமஸ் ஆல்வா எடிசன் உலகம் போன்ற ஒரு பெரிய விஞ்ஞானியா இருக்காருன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் கைவிட்டாங்க, பெற்றோர்கள் தானே தூக்கி பிடிச்சிருக்காங்க. அவங்க பெற்றோர்களாலதான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா மாற முடிஞ்சது. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆசிரியர் ஸ்கூல்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூல் முடிஞ்சவொன்னா போயிடுவாங்க. வீட்டுல பாக்கி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரது பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்க பையன்கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து என்ன படிச்ச, என்ன தெரியல, ஏன் இப்படி இருக்க, எல்லாம் கேட்டு 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 அதுல இருக்க சந்தேகத்தை எல்லாம் இவங்களால முடியாட்டினாலும் யார்கிட்டையாவது போய் தேடி அலைஞ்சி அவனோட சந்தேகத்தை தீர்த்து அவனுக்கு நல்ல முறையில எதிர்காலத்தை உருவாக்கி தருவது பெற்றோர்கள் மட்டும்தாயா. இப்ப நம்ம நெய்வேலியிலே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு அழகா கம்ப்யூட்டர்லயே பரீட்சை எழுதி செமைய மார்க் வாங்கி 500க்கு 447 மார்க் வாங்கி சூப்பரா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் தான் உதவி இருக்க முடியும். சின்ன வயசுல இருந்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால இவங்களே எல்லா பாடத்தையும் படிச்சு பக்கத்திலேயே இருந்து சொல்லி 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 கொடுத்து அவங்க அதுல காதுல வாங்கி அவங்க பரீட்சை எழுதி இப்படி ஒரு சாதனை படைக்கிறதுக்கு பெற்றோர்கள் மட்டும்தான் உதவியா இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல IAS ஆபீசரா இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க தான். அவங்களுக்கு அவங்க பெற்றோர் ஸ்பெஷலா ஒரு ஸ்கூல்ல கொண்டு கோச்சிங் கொடுத்து அப்படியே அவங்க சொல்லித்தர வேண்டியதெல்லாம் இவங்களும் கேட்டு இவங்க நிறைய அவங்களுக்கு சொல்லி 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 கொடுத்து பக்கத்திலேயே இருந்து அவங்க காதுல அதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க படிச்சு ஒரு சிறந்த IAS ஆபீசரா ஆகியிருக்காங்கன்னா பெற்றோர்களால தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். கூடவே இருந்து கூடவே திரும்பி கூடவே அவங்களுக்காக உழைச்சி எல்லாத்தையும் நல்லபடியா செய்து தருது பெற்றோர்களால மட்டும்தான் முடியும். பெற்றோர்கள் மட்டும்தான் அவங்க எதிர்காலத்தை நல்லபடியா தீர்மானிக்க முடியும்னு சொல்லி என் உரையை நன்றி நன்றி வணக்கம். அருமை அருமை. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது பெற்றவங்க தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை நீ ஒண்ணுமே முடியாது தகுதி இல்லைன்னு ஆசிரியர் அனுப்பிச்சிட்டாரு. ஆனா பெற்றோர்கள் அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து தன்னம்பிக்கையை ஊட்டி உன்னால் முடியும் ஒரு பின்னணியில நின்று உலகம் போட்டு ஒரு விஞ்ஞானியா மாற்றிருக்கிறது பெற்றோர்கள் அல்லவா. ஏதோ கடமைக்கு அனுப்பி ஏதோ பணம் கட்டுறாங்களே என்பதற்காக கொத்தோட பலனா சொல்லிக் கொடுக்கிறவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலே பெரும் பங்காற்றுகிறார்கள் என்று மிக அருமையாக அம்மையார் அவர்கள் பேசியிருக்கிறார். இதற்கு எதிர்வாதம் செய்வதற்காக பல பட்டிமன்றங்களிலே சிறந்த முறையிலே பேசி அதற்கு எதிர்வாதம் செய்திட திருமதி வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என் தாயையும் தமிழையும் வணங்கி இந்த அருமையான ஒரு பட்டிமன்ற வாய்ப்பினை வழங்கிய TSG தமிழ் சமூக குழுமத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தகைய சபை என்றாலும் தன்னுடைய கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக பதிவு செய்கின்ற உங்கள் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, பொய்யை தவிர வேறு எதுவும் பேச தெரியாத எனது எதிரணி பேச்சாளர் சகோதரி அமராவதி அவர்களே, பொய்யோடு பொய் சேர்த்தால் பொய்யையும் மெய்யாக்கி விடலாம் என்ற நப்பாசையில் அவருடன் அணி சேர்ந்து அமர்ந்திருக்கும் அண்ணன் திருஞானம் அவர்களே, உண்மையை தவிர வேறு எதுவும் பேச தெரியாத எனது அணியில் சகோதரி தீபா அவர்களே, இந்த தமிழ் குழும நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளின் எதிர்காலத்தில் பெரிதும் துணை நிற்பது பெற்று எடுத்தவர்களா கற்றுக் கொடுத்தவர்களா? நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையை மட்டுமல்ல அன்றைய சூழ்நிலையில் கூட மாணவர்களை முன்னேற்றியது குருமார்களும் ஆசிரியர்களும் தான். நம்முடைய இந்திய வரலாற்றை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அன்றைய காலகட்டத்திலாம் இப்ப இருக்கிற கல்வி முறை கிடையாது, குருகுல கல்வி முறை ஒன்று இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்று குருவிடம் ஒப்படைத்து விடுவாங்க, அங்கேயே விட்டுவாங்க. ஆமா, அவர்கள் குருவின் வீட்டிலேயே தங்கி அனைத்து வேலைகளையும் கற்று மிகச்சிறந்த சான்றோனாக ஒரு 15-20 வருடம் கழித்து சமூகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பி வருகின்ற பொழுது
அவனை ஒழுக்கத்தில் மேன்மையானவனாக, நேர்மையில் சிறந்தவனாக, அறத்தில் சிறந்தவனாக, எல்லா நன்மைகளையும் கட்டு தேர்ந்து வில்வித்தையில் வீரனாக வருகின்ற பொழுது, ஒரு குடம் போட்ட தங்கமாக வெளியில அனுப்புவாங்க. ஆமா, அப்படி வருகின்ற பொழுது இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவனை சான்றோன் என்று புகழ்கின்ற பொழுது அதை பார்த்து பெற்றோர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியே தனிதான். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயுமே சான்றோன் ஆக்கிய தாய்ன்னு சொல்ல, சான்றோன் என கேட்ட தாய் தான் சொல்லியிருக்காரு. சான்றோன் என கேட்டோம்னா சான்றோன் யாரோ ஆக்கிறார்கள் தன்னுடைய குழந்தை என்பதுதானே அர்த்தம். அதை சான்றோனாக ஆக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் ஆசிரியர் பெறுவர்கள் தான் என்பதை நீங்கள் அந்த முன்னோருடைய வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நீங்க உணர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு சிறந்த ஒரு சாதாரண மாணவனை கூட ஒரு சிறந்த பொறியாளனாக, சிறந்த மருத்துவனாக, சிறந்த விஞ்ஞானியாக, ஏன் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு அமைச்சராக ஆக்கக்கூடிய திறமை ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் இருக்கிறது. அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறை அவர் பதிவு செய்திருக்கிறார் அக்னி சிறகுகள் என்ற நூல்களில். நீங்க அதுல படிச்சீங்கன்னா அவரே சொல்லியிருக்கார், தன்னுடைய வாழ்வில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று. இதை நீங்க உணர வேண்டும். இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை எல்லாம் தங்களுடைய குழந்தைகள் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காணுகிற கனவுகளை எல்லாம் தங்கள் குழந்தைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். குழந்தைகள் நம் மூலமாக வந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தனி திறமை இருக்கிறது, தனி வெறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதை பார்த்து அவர்கள் வழிநடத்துவது பெற்றோர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். அப்புறம் சொன்னாங்க, இவங்க ஆக்சுவலா ஏதோ ஸ்கூல் அட்மிஷன் போனாங்களாம். அங்க டீச்சர் கேட்கறாங்க, இன்டர்வியூல கேட்கறாங்க, பெற்றோர்கள் நீங்க நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த கொரோனா காலத்துல சுத்தமா பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஏன் இவங்களே சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் எப்படா பள்ளிகள் திறக்கும் என்று அவரோட தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, இங்க 4 மாசம் வச்சு தாக்கு பிடிக்கும்ல பசங்களை. கொரோனா கூட சமாளிச்சிடலாம் போது இந்த பசங்களை சமாளிக்க முடியல. எப்படா பள்ளிகள் திறக்கும் தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. இவங்க சொல்றாங்க நாங்க தான் பெற்றோர்கள் தான் மாணவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களே, நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் நாம் பெற்றோர்கள் காரணமாக இருக்கலாம், பெற்றுக் கொடுத்தவர்கள். ஆமா, ஆனால் நம் வாழ்வியல் சிறந்த வாழ்வியல் முறையோடு வாழ்ந்து மிகச்சிறந்த சான்றோனாக பரிமளிக்கிறதுக்கு நிச்சயமாக ஆசிரியர்கள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நாட்டில் நடக்கின்ற எல்லா தீவினைக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? அறியாமைதான். தான் செய்கின்ற தவறு என்ன என்பதை உணராமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் அறியாமையால். அந்த அறியாமையை நாட்டிலே இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி கல்விக்கு மட்டும்தான் உண்டு. இந்த தான் செய்கின்ற தவறு என்ன என்று தெரியாமலே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மாணவர்கள். இவ்வளவே நம்முடைய தமிழ் சமூகத்திலேயே அழகான சொற்றொடர் ஒன்று இருக்கிறது. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறியிருக்க நம்ம தமிழ் சமூகம். உலகத்திற்கே பிச்சை எடுத்தாலும் கற்க வேண்டும் என்பதை உலகத்திற்கே எடுத்து கூறிய நம்ம மூத்த குடி தமிழ் குடி என்பதை மறந்து விடாது. அப்படிப்பட்ட நம்ம கற்பதற்கு முக்கியம் தராமல் நீங்கள் பெற்றோர்கள் என்று கூறுவது எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளையும் ஒரே சொல்ல அடைக்கிறோம், அங்கிள்னு சொல்லுவோம். ஆனா நம்ம தமிழ் மொழி தான் அழகாக சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாத்தையும் தனித்தனியா சொல்லக்கூடிய மொழி அழகான மொழி தமிழ் மொழி. ஒவ்வொரு சொற்றொடருக்கும் ஒரு பெயர் காரணம் உண்டு. நம்ம தான் பெற்றோர்கள் என்று கூறியதற்கு ஒரு பெயர் காரணம் இருக்கிறது. அவர்கள் நம்மை பெற்றவர்கள், அவ்வளவுதான். நீங்கள் அவரிடமிருந்து உணவை பெற்றீர்கள், உயிரை பெற்றீர்கள், அழகை பெற்றீர்கள், அன்பை பெற்றீர்கள், பாசத்தை பெற்றீர்கள். ஆனால் பெற முடியாது தெரியுங்களா? அறிவு. அறிவு என்பது கற்று உணர்ந்தால்தான் பெற முடியும். அந்த கற்று உணர்வதற்கு கற்றுணர்ந்த கல்வியாளர்களால் தான் முடியும் என்பதை நீங்க உணர வேண்டும். நடுவர்களை, இன்றைய மாணவர்கள் இவங்க பெற்றோர்களாலே இன்னைக்கு எல்லாம் ஒரு குழப்ப நிலையே இருந்துட்டு இருக்காங்க. தெளிவே இல்லை. ஆமா, குழந்தைங்க இருக்கீங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் வழி நடத்துறது அப்படி இருக்கு. அவனுடைய ஃப்ரெண்டுகளே ஆனாடே தம்பி இவனை நம்புன்ற வேண்டியது, இன்னொருத்தன் நம்பாதான் சொல்ல வேண்டியது. அவன் யாரை நம்புறது குழம்பி போய் ஆமா. ஆனா ஆசிரியர்கள் மட்டும்தான் உன்னை நம்பு என்ற நம்பிக்கையை அவனும் விதைப்பவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமா, பெற்றோர்கள் விதையை போட்டுவிட்டு கனியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதையை கனியாக மாற்றக்கூடிய வித்தை ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும். வீரியமான விதையாக இருந்தாலும் களநிலத்திலே விழுந்து விட்டால் அது பயனற்று போய்விடும். அந்த விதை முளைவிட தன்னுடைய வேர்களை இந்த மண்ணில் பரப்பி கனியை தரக்கூடிய அழகாக மரமாக மாற வேண்டும் என்றால் அது மிகச்சிறந்த நிலத்திலே விதைக்கப்பட வேண்டும். அந்த மிகச்சிறந்த நன்னிலமாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர்களே, பெற்றோர்கள் எப்போதுமே தங்களுடைய குழந்தைகள் புத்தகங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் மாணவர்களும் பெற்றோர்கள் விருப்பத்திற்கு புத்தகங்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய கவனம் புத்தகத்தில் இருப்பதில்லை. படிக்கிற மாதிரி இருப்பான், ஆனா புத்தகத்தில் இருப்பதில்லை. நடுவர்களே, புத்தகங்களோடு இருப்பவன் சாதாரண மனிதன், புத்தகத்தில் இருப்பவனே சாதனை மனிதன். அந்த சாதனையை உருவாக்கக்கூடிய சக்தி இன்றைய ஆசிரியருக்கு தான் இருக்கிறது என்று கூறி
என்னுடைய வாதத்திற்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை. பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தாச்சு, அதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முழு பொறுப்பும் ஆசிரியர்கள் தான். அவருடைய கள நிலத்தில் கூட சரியான விதை கள நிலத்தில் போட்டால் கூட விதைக்க முடியாது. அந்த பண்பட்ட நிலத்திலே போட்டால் விதைந்து மிகப்பெரிய ஒரு பலனை தரும். அப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். அறியாமை என்பது ஒரு பெரிய சாபக்கேடு. இன்னைக்கு அனைத்து சமூக சீர்கேடுகளுக்கும் அடித்தளம் என்பது அறியாமை என்பதை அழகாக சொன்னார்கள். அந்த அறியாமை போக்குகின்ற வெளிச்சம் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலே பெரிதும் பங்களிக்கிறார்கள் என்று மிக அருமையாக ஐயா திருமதி வெங்கடேசன் அவர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்கு உங்களால் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள், திருஞானம் அவர்களை பெற்றவர்களே என்று தலைப்பிலே வாதாட அன்புடன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடுவர்களே, இவ்வளவு நேரம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை பத்தி எதிரணியில இருந்த அண்ணா வெங்கடேஷ் அண்ணா, நீங்க என்னதான் முக்குனாலும் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுக்கு அதிகபட்சம் ஒண்ணு இது தேவையில்லை. திரைப்பட பாடல்களே இவங்களுடைய கருத்தை நம்ம காலி பண்ணிடலாம். பாட்டாடி புத்தி சொல்றோம்ல. ஆமா, சொல்லுங்க. அதாவது நடுவர்களே, நிறைய திரைப்பட பாடல்கள் சொல்லலாம். அதை பாடலாம், அந்த பாடலாம் பாடணும்னா இது பட்டிமன்றமா இல்ல பாட்டு மன்றமான்னு ஆயிடும். ஆமா, அதனால ஒரு பாட்டாவது சொல்லுங்க. சும்மா ஒரு 2-3 பாட்டை மட்டும் தூக்கி போடுறாங்க. சொல்லுங்க. அதுக்கு அவங்க கவுண்டர் கொடுக்கலாம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நடுவர்களே, இந்த 2 லைன் தான். இந்த 2 லைன்ல பாத்தீங்கன்னா தாய் தந்தை, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே சொல்றோம். அதை விட ஒரு கோவில் இல்ல, தந்தையினுடைய சொல்ல விட மந்திரம் எதுவும் இல்ல. ஆக அருமையா சொல்லியிருக்காங்க. அப்போ குருன்றவரே தாய் தந்தை தெரிஞ்சு தான் வராங்க. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து அதை ஆளாக்குவதற்கு அந்த தாயும் தந்தையும் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இது எல்லாமே அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. நடுவர்களே, சொல்லுங்க. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. இதுக்கு மேல நடுவர்களே, தாய்க்கும் தந்தைக்கும் இதுக்கு மேல என்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லிட முடியும்? சொல்லுங்க. அதாவது அவங்கதான் எல்லாம் நிச்சயமா நடுவர்கள் எந்த மாற்றத்திலும் இருக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்து அதை பார்த்து அதை பசிக்கு அழுதா இல்ல வேற உடல்நிலை சரியில்லாத அழுதான்னு அந்த வலியின் வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும். தாய்க்கு தான் தெரியும், தகப்பனுக்கு தான் தெரியும். நாளொரு மேனி பொருள் ஒன்றமாக பொத்தி 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 பாதுகாத்து அதுக்கு நடைபயின்று கொடுத்து அதுக்கு அந்த 3 வயசு 4 வயசு அந்த பக்குவம் வர வரைக்கும் அதை அரவணைத்து வளர்த்து அதை பள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த குழந்தை அழுகும் பாருங்க. சாக்லேட் வாங்கி கொடுத்து, முட்டாய் வாங்கி கொடுத்து, இன்னும் கவர் கட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அது அழுது 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 கண்ணு வீங்கிதான் போராட்டமே நடக்கும். போர்க்களமா கொஞ்சம் அது சாதாரண போராட்டம் நடுவர்களே, மாச போராட்டம். அது அழுதுகிட்டே போற குழந்தை ஸ்கூல்ல போயிட்டு அந்த ஸ்கூல் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த சிறையில இருந்து விடுபட்ட பறவை துள்ளி குதித்து வருவாங்க உற்சாகமா. அந்த அளவுக்கு உற்சாகமா பறந்து ஓடி வருவாங்க. அதாவது அந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த குழந்தைய ஸ்கூல்ல வச்சு அது ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தை அழுகும். எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய போட்டுருக்காங்க, மிஸ் சொல்லி கொடுக்குறது எனக்கு பிடிக்கல, அவங்க நிறைய போர்ஷன் கொடுக்குறாங்க, என்னால படிக்க முடியல. குழந்தைகள் தாய்கிட்ட மகாபாரதமே வைக்கும்.
அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி வந்து அந்த விதைய ஊண்டுறாங்க பாருங்க. அப்பா நீ வந்து நல்லா படிச்சாதான் அப்பா மாதிரி நல்ல வேலைக்கு போக முடியும், கை நிறைய காசு சம்பாதிக்க முடியும். நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ சயின்டிஸ்ட் ஆகணும். அந்த விதைய வந்து இந்த விதைய வந்து எதிரணியில இருக்கிற வெங்கடேஷ் அண்ணா சொன்னாரு, நாங்க தான் வந்து அவங்கள உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த விதைய விதைப்பவர்களே பெற்றோர்கள் தானே நடுவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் அந்த தத்துவங்களுக்கு சேர்த்து அந்த குழந்தைக்கு உணர்த்துறாங்க. குருகுல கல்வி, குருகுல கல்வின்னு சொன்னாரு. அதே குருகுல கல்வியில தான் நானும் கேட்கிறேன். மகாபாரதத்துல துரோணாச்சாரியா அந்த தலைமை குரு வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும் போது ஏகலைவன் என்கிறவர் போய் அவர்கிட்ட வந்து எனக்கும் நீங்க வந்து அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுங்க அப்படி சொல்லி போய் கேட்கிறாரு. இந்த கல்வி கத்துக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டு அவனை நிராகரிக்கிறார். அந்த மாதிரி நிராகரிக்கிற சமயத்துல ஒரு கண் முன்னைய மனக்கண் முன்னாடியே அவரே குருவா வச்சு பயிற்றுக் கொள்ளலாம். கடைசியில இது வந்து துரோணாச்சாரியருக்கு தெரிய போய் துரோணாச்சாரியர் கேட்கிறார், எனக்கு குரு காணிக்கையாக உங்களுடைய கட்டை விரலை கொடு, வலது கை கட்டை விரலை கொடுன்னு கேட்கிறார். இதுதான் உங்களுடைய கல்வியாளரின் தர்மமா? நடுவர்களே, ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தையை வாழ்க்கையில் உள்ள அனைத்து தத்துவங்களையும் சொல்லிக் கொடுப்பது வந்து தாய் தந்தையாரால் மட்டுமே முடியும். பள்ளி காலம், கல்லூரி காலம் இதோட வந்து அந்த ஆசிரியனுடைய இது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவர்களே, எப்பா டிஎன்பிசி 4 குரூப் 4 வந்திருக்கு, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டியா? ரயில்வேல எந்த கேட்டகரிக்கு வேகன்சிஸ் பார்த்தேன், இதுக்கு அப்ளிகேஷன் போட்டியா? குரூப் 1 அப்ளிகேஷன் போட்டியா? சப் கலெக்டர் கால் வந்திருக்கு, அப்ளிகேஷன் போட்டியா? இப்படி துருவி 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 அந்த குழந்தைய அந்த பிள்ளைய வந்து கல்லூரி காலத்துக்கு அப்புறமும் அந்த வேலையை அமர்த்துறதுக்கு அந்த பெற்றவங்க படுற பாடு இருக்கு. இதையெல்லாம் மீறி அந்த குழந்தைய அந்த பையனை வந்து ஒரு மேல்நிலைக்கு ஒரு உத்தியோகத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வாழ்க்கை தேடலோட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை தேடல்ல பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கு இந்த இடத்துல வரன் பார்க்கணும், இந்த இடம் நல்லா இருக்குமா, அந்த இடம் நல்லா இருக்குமா, அப்படி என்று தான் பெற்ற மகனை இறுதி காலம் வரைக்கும் பார்த்து 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 செதுக்கி 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 அழகிய சிற்பமா ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிற வரைக்கும், ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சிலையா அடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக நடுவர்களே இது பெற்றோர்களாலே சாத்தியம் என்பதை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். பெற்றுக் கொடுத்தவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டி அவர்கள் பெரியவர்களாக சிறந்த ஞானிகளாக வருவதற்கு பெரிதும் துணை நிற்கிறார்கள். குருகுல கல்வி சிறந்த கல்வின்னு சொன்னீங்க, ஆனா கற்றுக் கொடுக்காமலே கட்டவர்களை காவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பயன் என்று அருமையாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இல்லை இல்லை ஆசிரியர் பெருமக்கள் தான் பெரிதும் துணை நிற்கிறார்கள் என்பதை பேசுவதற்காக தன் அழகு தமிழால் இதை வாதாட தீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானம் பண்றது பெற்றோர்களா ஆசிரியர்களா? ஆசிரியர்கள் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். பிள்ளைகளோட எதிர்காலத்தை தீர்மானம் பண்றது ஆசிரியர்கள் தான். நோ டவுட் அட் ஆல், ஆசிரியர்கள் தான். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவோட ரோல் வந்து வீட்டோட முடிஞ்சு போச்சு. காலையில ஏஞ்சி அந்த குழந்தைக்கு லெமன் ரைஸ் வேணுமா, தயிர் சாதம் வேணுமா கேட்கறது கொடுத்து அனுப்பிட்டு அந்த வேன்ல உட்கார வச்சுட்டாங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த குழந்தை ஸ்கூல்ல தான் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா அதுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு திருப்பியும் டியூஷனுக்கு போயிடும் அந்த குழந்தை. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல முக்காவாசி வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் குழந்தைங்க இருக்கு. எதிரணியில சூப்பரா பாடினாரு, தாயே சிறந்த கோவிலும் இல்லை. சிவனே வந்து முருகர் தான் வந்து பாடம் நடத்தினாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பனுக்கே பாடம் சொன்னா சுப்பாயா. ஆமா, நம்ம மேம் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. சூப்பரா அவங்க அம்மா அப்பா வந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. படிப்பு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்களோ, ஸ்கூல் காலேஜுக்குலாம் போகாம இவங்க பேங்க்ல வேலை பாக்குறாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கதான் கேக்குறேன். ஸ்கூலுக்கு போகாமலே வேலைக்கு போயிருப்பீங்களா? நீங்க எத்தனையோ
10th 12th குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறவங்க பத்தி இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க சார், பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா. முக்காவாசி குழந்தைங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட டீச்சர்ஸ் தான் முழுவதும் எனக்கு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு மார்க் வாங்கினதுக்கு முழுவதும் காரணம் என்னோட டீச்சர்ஸ் மட்டும்தான். எங்க டீச்சர்ஸ் இல்லைன்னா எதுவுமே என்னால சாதிக்க முடியாது. அமராவதி மேம் சொன்னாங்க, கண்ணு தெரியாத குழந்தைங்க இந்த அளவுக்கு IAS பாஸ் ஆயிருக்காங்கன்னு. நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அதுக்கு முழுவதும் காரணம் அந்த அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் அந்த குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி கத்து கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பாவால இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில வரல, முழுவதும் அந்த டீச்சர்ஸால தான் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஆனா ஒரு நல்ல கல்வி வந்து ஒரு டீச்சர்ஸால தான் கொடுக்க முடியும். நடுவர் அவர்களே, ABCD தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. உங்களுக்கு இவ்வளோ வயசு ஆகுது, ABCD மறக்கல. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல ஆடலோட பாடலோட அந்த டீச்சர்ஸ் நடத்துவாங்க. ABCDEFG. ஓகேங்களா? மறக்க முடியுமா? அதுதான் உண்மைதான். ஆனா வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க, டீச்சர்ஸ் வந்து சும்மா சொல்றாங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து உங்க குழந்தை படிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் IASலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் சார், இவங்களை வேற ஃபீல்டுக்கு நீங்க மட்டும் கொண்டு வாங்க. இது எதுக்காக சொல்ல வராங்கன்னா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கம்மி ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஆனா எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, என் குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், MBBS ஆகணும், வாழ்த்துக்கள். ஆனா அந்த குழந்தை பிஞ்சு மனசுல என்ன இருக்குன்னு பேரண்ட்ஸ் பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்றீங்க, குழந்தைங்க டிஸ்கரேஜ் பண்றீங்க, யாரும் என்கரேஜே பண்றது கிடையாது. தப்பி தவறி பக்கத்துல 100க்கு 100 வாங்கிட்டாங்கன்னா போச்சு இந்த குழந்தை. எப்படி நீ உன்னால வாங்க முடியாதா? நீ அதே ஸ்கூல்ல தானே படிக்கிற, உன்னால வாங்க முடியாதா? உனக்கு கெப்பாசிட்டி இல்லையா? அந்த குழந்தை அடுத்த நாள் அழுதுட்டே அவங்க மிஸ் கிட்ட சொல்லும், மிஸ் என்ன ரொம்ப அம்மா திட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த டீச்சர்ஸ் தான் வந்து அந்த குழந்தைங்க கொண்டு வராங்க சார். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் நேம் சொல்லுங்க பாப்போம். அவரால தான் சார், அவங்களோட பேரை உங்களால மறக்க முடியல. அவங்களால தான் சார் நீங்க இன்னைக்கு நடுவராகவே உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்கூல் இஸ் மை டெம்பிள், டீச்சர்ஸ் ஆர் மை காட். தண்டவாளம் இல்லாம ட்ரெயின் ஓடுமா? தண்டவாளம் எந்த வண்டியும் போக முடியாது. அதே மாதிரி தான் டீச்சர் இல்லாம குழந்தைகளை கொண்டே வர முடியாது. சமீபத்துல நீங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டீச்சர் பகவான் அவர் வந்து ரொம்ப சிறந்த ஆசிரியர், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு. இந்த குழந்தைங்களாம் பிஞ்சு குழந்தைங்க அழுதுங்க, வீட்டுல போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட புலம்புதுங்க, சார் எங்க இந்த ஸ்கூல் விட்டு அனுப்பாதீங்க, எனக்கு இந்த சார் தான் வேணும், ஸ்ட்ரைக் பண்ணிருச்சுங்க. ஒரே 1-2 மறியல் பண்ணாங்க. ஆமா, திருப்பியும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அந்த சார் வந்து அதே ஸ்கூலுக்கு டீச்சரா இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைங்க பிஞ்சு முகத்துல இருந்த சந்தோஷம் அடடடடா சார், என்னால வார்த்தையே இல்லை சார் அதை பத்தி சொல்றதுக்கு. நான் மீண்டும் சொல்றேன் சார், வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து குழந்தைங்க வரணும்னா நல்ல டீச்சர்ஸால மட்டும்தான் முடியும். டீச்சர்ஸால மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு நாலேஜ் கொடுக்க முடியும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த TSG தமிழ் பற்றி மன்றத்துக்கு நன்றி. ரியலி தேங்க்யூ ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குதுன்றதெல்லாம் பெற்றோர்கள் பார்க்கறதில்லை. டாக்டர் ஆகணும், பொறியாளர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும் திணிக்கிறாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் அவர்கள் திறமைக்கு ஏற்ப அதனுடைய திறமையை அறிந்து அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலே பெரும் பங்காற்றுகிறார்கள் என்று அருமையாக திருமதி தீபா அவர்களுடைய வாதத்தை மிக அருமையாக வைத்திருக்கிறார்கள். 2 குழுவினுடைய வாதத்தை கேட்கும்போது என்ன தீர்ப்பு சொல்றதுனே எனக்கு புரியல. ஏன்னா 2 பேருமே மிக சிறந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதில் எது சிறந்த கருத்துக்கள் அப்படின்ற எந்த அணிக்கு வலு சேர்க்கும் என்பதை நம்ம ஆய்வு செய்து பார்த்து தீர்ப்பை சொல்வதற்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஒரு தாயானவள் கணவனை இழந்து விட்டாலும் கூட தன் மனதிலே அந்த நம்பிக்கையை இழக்காமல் வீட்டிலே சென்று 10 பாத்திரம் தேய்த்தாவது அந்த குழந்தையை படிக்க வைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அனுப்ப வேண்டும் என்று உறுதியாக ஒரு தியாகத்தின் சின்னமாக அங்கே விளங்குகிறார். தந்தை தன் மகனுடைய படிப்பிற்காக எத்தனை தியாகங்கள் எல்லாம் செய்ய காத்திருக்கிறார். தான் போடாத அந்த உடைகளை, தான் ஓட்டாத அந்த சைக்கிளை கூட ஓட்ட தெரியாத
அந்த தந்தை தன் மகனுக்காக தான் உயிராக நேசிக்கின்ற நிலத்தை கூட விற்று ஒரு படிப்புக்காக செலவு பெறுகின்ற ஒரு தந்தை, இவர்களெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பெரிதும் துணையாக இருக்கிறார்கள் என்றால் மறுக்க முடியுமா? ஆனாலும் பெற்றோர்கள் கடமை பிள்ளைகளுக்கு செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய பணி என்பது பெறாத பிள்ளைகளுக்காக தான் பெற்ற பிள்ளைகளை கூட கவனிக்காம இந்த பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும், எது அவர்களுடைய திறமை, எதை விரும்புவார்கள், எப்படி சொல்லிக் கொடுத்தால் இவர்கள் புரிந்து கொண்டு மிக ஒரு பெரியாராக வருவார்கள் என்பதெல்லாம் அறிந்து தெளிந்து ஒரு நண்பனாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக உருவாக வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அல்லவா? இப்படி இருவரும் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது என்ன தீர்ப்பை சொல்வது? ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். முதலில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பெரிதும் அவருடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பது எது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொண்டால், அதற்கு துணையாக இருப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் தீர்ப்புக்கு நாம் சொல்ல ஒரு வழி கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எதிலே அடங்கியிருக்கிறது? அவருடைய உயர்வு, அவருடைய உன்னதம், அவருடைய மதிப்பு, மரியாதை, சந்தோஷம், இவைகளெல்லாம் பெற்றோர்களைப் போல அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பது எது என்றால் கல்வி ஒன்றுதான். இன்றைக்கு அதற்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொள்ளலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேப்பர் வீடாக சென்று போட்டு படித்து கல்வியிலே மிக உன்னதமான இடத்தை அடைந்து ஒரு முதன்மை விஞ்ஞானியாக இந்த இந்திய திருநாட்டினுடைய முதல் குடிமகனாக வருவதற்கு பெரிதும் துணை நின்றது அவர் கற்ற கல்வி அல்லவா? இன்றைக்கு கூகுள் பிச்சை என்கின்ற ஒரு தமிழ் மகன் உலக வல்லரசான அமெரிக்காவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றானே, அவருக்கு எழுதி கொடுத்தது அந்த உயர்வை அவர் கற்ற கல்வி அல்லவா? இன்றைக்கு பூரண சுந்தரி என்கின்ற ஒரு 5 வயது கண் பார்வை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய 25 வயதிலே இன்றைக்கு ஒரு IAS பயிற்சி பெற்று தன்னால் பார்க்க முடியாத உலகத்தை தன்னை நோக்கி பார்வை திருப்பிய ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்றால் அது கல்வியால் மட்டும் அல்லவா? அதோடு மட்டுமல்ல, உயரம் குறைவான ஆர்த்தி டோப்ரா என்ற ஒரு வடமாநில பெண், மிக உயரம், உலகிலே மிக உயரமாக குறைந்த ஒரு நிலையில் IAS முடித்த ஒரு பெண் இன்று உயரமானவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து வணங்குகின்ற ஒரு அற்புதத்தை, உச்சத்தை எட்டியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கொடுத்த கல்வி அல்லவா? பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சமாளிக்க முடியாது. சனி ஞாயிலே பெற்றோர்கள் நினைச்சுக்காங்க, எப்படா இந்த திங்கட்கிழமை வரும், அப்பா திங்கட்கிழமை வந்துச்சு, மழை பெய்ஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்குது நான் சொல்றமா இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைகளை ஒரு வாரம் முழுக்க அத்தனை குழந்தைகளையும் அரவணைத்து அன்பு செலுத்தி கண்டித்து ஒரு ஒழுக்க நிலையும் உயர்ந்த நிலையும் கல்வியும் கொடுக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் பணி அல்லவா? ஆசிரியர் பையன் கேட்கிறார், தமிழ் ஆசிரியர் பாடம் எடுத்திருக்கிறார், செல் அப்படின்ற போகுது அப்படின்னு சொல்றாரு. ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, ரொம்ப குழப்பாதீங்க. இதுக்கு முன்னாடி 4 ஆசிரியர் வந்தாங்க. என்னப்பா? வரலாறு ஆசிரியர் வந்தார், செல்லுன்னா சிறைச்சாலை அப்படின்னார். கணித ஆசிரியர் வந்தார், செல்லுன்னா விற்பனை அப்படின்னு சொன்னார். அறிவியல் வாத்தியார் ஒருத்தவங்க வந்தாங்க, செல்லுன்னா உயிரணு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அறிவியல் வாத்தியார் வந்தாங்க, செல்லுன்னா விண்கலம் அப்படின்னாங்க. தமிழ் ஆசிரியர் நீங்க சொல்றீங்க செல்லுன்னா போகுதுன்னு சொல்றீங்க, எதையா நாம் எடுத்துக்கொள்வது? இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கின்ற மாணவர்களை அவர்களுக்கு ஏற்ற வழியிலே ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட வார்த்தைகளும் அர்த்தங்களும் வேறுபடும் என்று பக்குவமாக சொல்லிக் கொடுக்கின்ற ஆட்கள் அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பெற்றோர்கள் சொன்னா கேட்க மாட்டார், ஆசிரியர்கள் சொன்னா அதை வேதமாக எடுத்து இந்த மாணவர்கள் பின்பற்றுவார்கள். ஆசிரியருடைய பணி எவ்வளவு ஒரு மதிக்கத்தக்கது, ஒரு குருவுக்கு என்ன நம்ம ஒரு காணிக்கை செலுத்தணும், மதிப்பை செலுத்த வேண்டும் என்பதை நம்மளுடைய புராணங்களிலே கூட சில கதைகள் கூட பார்க்கலாம். நம்மளுடைய தீபா அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டார்கள், தந்தைக்கே உபதேசம் சொன்னான் முருகன் என்று, பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மன், சிறையில் அடைச்சிட்டார் முருகன். சிவன் பேசுறார், என்ன நீ பிரம்மன் படைக்கிற பிரம்மன் சிறையில் அடைச்சிட்ட? ஆமா, பிரணவ மந்திரம் தெரியல, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அப்ப சொல்லு. அப்ப நீ உட்காரு, கீழே உட்கார்ந்து மண்டிட்டு வாய்ப்புத்தி, என்ன உன்னை பெற்றவனா இந்த உலகத்தை ஆளுகின்ற ஈசனா? என்னையா? இல்லை, குருவுக்கு முன்னாடி சிஷ்யன் என்றால் நாம் கற்றுக் கொடுப்பவன் குரு, கற்று தெளிபவன் நீ சிஷ்யன். 1994ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்திய விமானம் மஸ்கட் விமான நிலையத்திலே சென்று இறங்குகிறது. அங்கே பரபரப்பாக அந்த விமான நிலையம் காட்சி தருகிறது. சங்கர் தயாள் சர்மா இந்திய குடியரசுத் தலைவர், அவர் அந்த
அந்த விமான நிலையத்திற்கு மஸ்கட்டினுடைய அரசர் வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த ஏணி இறங்கியதும் ஏணியில் கடகடன்று ஏறி தங்கர்சையாண்டம் அவருடைய இருக்கையிலே அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து கீழே இறங்கி வருகிறார். நிருபர்களாக பார்த்து திகைத்து போகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவரை அழைத்து வந்து அந்த காரிலே இருந்த ஓட்டுநரை இறங்க சொல்லி ஐயாவை உட்கார வைத்து அந்த ஓட்டுநராக அந்த மன்னர் அவருடைய மாளிகைக்கு சென்று விட்டுவிட்டு அவருடைய மாளிகைக்கு திரும்புகின்ற போது நிருபர்கள் அத்தனை பேரும் நில்லுங்கள், இது மரபு மீறிய செயலல்லவா, நம்ம நாட்டினுடைய முறை தவறிய செயலல்லவா, நீங்கள் வருகின்றவர்களை உங்கள் இல்லத்திற்கு வெளியில் வந்து அது இங்கிலாந்து பேரரசியாக இருந்தாலும் அழைத்து செல்ல வேண்டுமே தவிர ஒரு இந்திய குடியரசுத் தலைவருக்காக நீங்கள் விமான நிலையம் சென்றது, அவரை விமானத்தில் அழைத்து வந்தது, அவருக்காக கார் ஓட்டியது மரபு மீறிய செயல் என்று அத்தனை நிருபர்களும் அவர்களை கண்டித்த பொழுது அழகாக ஒரு பதில் சொன்னார்கள். நான் இந்திய குடியரசு தலைவரை சென்று நான் அழைத்து வரவில்லை, நான் இந்தியாவிலே கல்வி கற்றவன், நான் பூனேவிலே கல்வி கற்கின்ற போது எனது ஆசிரியராக எனக்கு குருவாக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரை வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறார். அந்த ஆசிரியர் ஐயா வணங்கி, என்னை தெரியவில்லையா என்று கேட்கிறான். ஆசிரியர் சொல்கிறார், தெரியவில்லையே, நான் அந்த பள்ளியிலே உங்கள் பள்ளியிலே படித்திருக்கிறேன் ஐயா, இந்த ஆண்டு படித்திருக்கிறேன் ஐயா, நினைவுக்கு வரவில்லையப்பா, எத்தனை பேர் படிக்கிறாங்க? அப்பொழுது ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் ஐயா, நான் நம்முடைய வகுப்பிலே ஒருவனுடைய வெளிநாட்டில் இருந்து வாங்கி வந்த அப்பா வாங்கி வந்த வாட்சியை எடுத்து வந்து ஒரு மாணவன் காண்பித்தான். அந்த வாட்சியை காணவில்லை. அவன் வந்து எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த வாட்சியை எனக்கு வேணும்னு உடனே அழுக. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் வரிசையா நில்லுங்க, கண்ணை மூடிக்குங்க எல்லாரும். தயவு செய்து யாராவது வச்சிருந்தா நான் பையில கை விட்டு எடுத்து நான் யாருக்கும் தெரியாம அவனுக்கு கொடுத்துறேன், மேலே மேசையில் வச்சிடறேன், யாருக்கு எடுத்தாலும் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக நிற்க வைத்து எல்லாருடைய கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொருவராக நான் பையில கை விட்டீங்க. என்னுடைய பையில இருந்துச்சு, நீங்க எடுத்துக்கொண்டு டேபிள் வச்சீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கூட என்ன நினைவில்லை என்று கேட்கும் போது அவர் சொன்னார், நினைவில்லை அப்பா, ஏனென்றால் நானும் கண்களை மூடித்தான் ஒவ்வொருடைய பையிலும் கைகளை விட்டேன் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர், ஒரு குரு, ஒரு செயலுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த கல்வி உயர்த்துகிறது. அந்த உயர்ந்த கல்வியை கொடுக்கின்றவர்கள் ஆசிரியர்கள், பெற்றுக் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள், உலகையே கற்றுக் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள், உயிரை கொடுத்தவர்கள் பெற்றோர்கள், இந்த உயர்வை கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள். எனவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் ஆசிரியர்களே என்ற நல்ல தீர்ப்பினை சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.